எப்படி நான் உங்கள் ஸ்ரீதர். இன்றைய நான் உங்களுக்கு சகல விதமான சந்தோஷங்களையும் அனுகூலங்களையும் அள்ளி தரட்டும். வாங்க கண்டென்ட் கொடுப்பலாமா? ஒரு ஊரில் ஒரு கற்றறிந்த பண்டிதர் இருந்தார். அவரை பார்த்து எல்லாரும் ரொம்ப மரியாதையாக நடத்தாங்க. ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் அவர்கிட்ட ஒரு தீர்வு இருந்தது. அவருக்கு ஒரு பையன், அவன் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடத்துப்பான். அவரளவு அவன் இது இல்லை, அறிஞன் இல்லை. என்ன இப்படிப்பட்ட ஆளுக்கு இப்படி ஒரு பையன் பிறந்திருக்கானே அப்படின்னு ஊராளுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். அவர் இந்த அறிஞரை மட்டம் தட்டணும்னு நினச்சிட்டு அவரோட பையனை கூப்பிட்டு, இதப்பா நான் கையில் 2 காயின் வச்சுருக்கேன். அந்த 2 காயினில் எது ஒஸ்தி, எது விளைவியர்ந்து நீ சொன்னால் உனக்கு ஒரு காயின் தருவேன். நீ சொல்லாட்டியும் ஒரு காயின் தருவேன். சொன்னால் விலை உயர்ந்த காயின் கிடைக்கும், சொல்லாட்டி விலை குறைந்த காயின் கிடைக்கும். எப்படி டீல் அப்படின்னாரு. பையனும் ஓகே அப்படின்ட்டான். அடுத்த நாள்லேருந்து இந்த சம்பவம் ஆரம்பமாச்சு. கரெக்டாக கார்த்தாலே நம்மள மாதிரி 7 மணி தான் எல்லாருக்குமே ஒரு இது. 7 மணிக்கு அந்த பையன் அவர் வீட்டு வாசல் வந்தான். இந்த பார்ப்பா, இந்த கையில் தங்க நாணயம் இருக்குது, வலது கையில் தங்க நாணயம் இருக்குது, இடது கையில் வெள்ளி நாணயம் இருக்குது. இது 2ல் எது விலை உயர்ந்தது அப்படின்னாரு. பையன் சற்று வெள்ளினா அவர் ஒன்று திகைச்சிட்டு ரைட்டு அப்பாவை மட்டம் தட்டுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் சொல்லி அந்த வெள்ளி நாணயத்தை அவன்கிட்ட கொடுத்தாரு. இது டெய்லி தொடர்ந்தது. ஒரு 10 நாள் ஆச்சு. ஊர் முழுக்க இவர் சொன்னார், அவர் பையன் வரான், எவ்வளோ முட்டாள் பாருங்கள், 2 கையில் 2 நாணயம் வச்சுருக்கேன், அவன் எப்போ பார்த்தாலும் வெள்ளி நாணயம் தான் ஒஸ்தின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறான். அவனுக்கு தெரியல, அவங்க தங்கம் தெரியல, அவ்வளோ பெரிய பண்டிதருக்கு இப்படி ஒரு பிள்ளை பாருங்க அப்படின்னு இவர் சொல்லிகிட்டு இருந்தார். யாரே அந்த பணக்காரர். இந்த சமயத்தில் இது இப்படியே ஒரு பண்டிதர் காதுக்கு எட்டிண்டு அவர் தன் பையனை கூப்பிட்டு கேட்டார். அவருக்கு மனசு வரப்பு, ஏப்பா உனக்கு தெரியாதா, எந்த தங்கம் வசதியாக வெள்ளி வசதியாக உனக்கு தெரியாதா அப்படின்னா. அதுக்கு அந்த பையன் சொன்னான், அப்பா எனக்கு தெரியும், தங்கம் தான் ஒஸ்தி. தங்கம் ஒஸ்தின்னா அவர் அதோடு நிறுத்திடுவார். நான் வெள்ளி ஒஸ்திங்கிறதுனால என்னோடய அறியாமையை அவர் கிண்டல் பண்ணுறதா ஒவ்வொரு நாளும் ₹1 தராரு. இப்போது அவர் கொடுக்குற தங்க காசு 1 நாள் தான் இருக்கும், ஆனால் என்ன வெள்ளி காசு ஒரு 15 வெள்ளி காசு இருக்குப்பா அப்படின்னு காமிச்சானான். அப்படியே கட்டிட்டார் அவர். எப்பா அறிவாளிங்கிறவன் வேறு, புத்திசாலிங்கிறவன் வேறு அப்படின்னு பையனை பற்றி அவருக்கு இருந்த கவலை போயிடுது. அது எதுக்கு சொல்கிறேன்னா, யாருக்கும் மட்டம் இல்லை. அவரவர்களுக்குள்ள திறமை அவரவர்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறது. தேங்க்யூ கைஸ். நாளைக்கு இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.